மிதுனம் தாங்க இந்த ஆண்டோட சூப்பர். எல்லா கிரகங்களும் பர்ஃபெக்ட்டான இடத்துல இருக்கு. சரிங்களா? 3ஆம் இடத்துல கேது. தனஸ்தானத்துல 10ஆம் அதிபதி உச்சம் பெறார். தனஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறதே சிறப்பு. அதுவும் தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெறது மிக சிறப்பு. 9ஆம் அதிபதி 10ல இருக்கார். சனி குரு தொடர்பு. வேலை பார்க்குறவங்க தொழில் ஆரம்பிக்கிறது. சும்மா இருக்கிறவங்க வேலைக்கு போகிறது. வேலையில இருக்கிறவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது. தொழில்ல இருக்கிறவங்க நல்ல வருமானத்தை நோக்கி நகர்றது. அதாவது உங்க பொருளாதார, தொழில், வேலை இது 3 சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த வருஷம் கிடைக்கும். அங்கீகரிக்கப்படுவீங்க. நம்மள ஒரு ஆளா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. இல்ல தம்பி உழைப்பால் முன்னேறின ஒரு சிகரம். போன வருஷம் தான் சொல்லியிருப்பார் உதவாகரன்னு. சரிங்களா? அது மாதிரி தன் உழைப்பால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய, நன்மதிப்பை பிறர்கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். ஸோ ஓவராலாவே பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் செக்டார் ரொம்ப சூப்பருங்க. அதே போல தான் குடும்பத்தில் சுபகாரியங்கள் 30 தாண்டிருச்சு, இன்னும் 2 வருஷம் போனால் பையனே எக்ஸ்பைரி ஆயிரும் போல, ஆனால் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும். குடும்பத்தில் டக்கு டக்குன்னு சுபகாரியங்கள் நிறைய நடைபெறுகிற ஒரு காலகட்டம். கையில் எப்போவுமே ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, பகையாகி நின்ற உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உறவாக மீண்டும் வந்து சேர்ந்துருவாங்க. இவங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது. ஒரு 2 விஷயம். உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு அந்த உயர்கல்வி பிடிச்ச இடத்துல படிக்கிறது, நல்ல படிப்பாக படிக்கிறது. அதில் ஒரு ட்ரபிள் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு பிறகு படிக்கிற மாதிரி ஆயிரும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் உயர்கல்வியில். 2வது தகப்பனார் உறவுங்க. ஒன்று தகப்பனார் உறவோடு தொந்தரவு வரும், இல்லை தகப்பனாருக்கே தொந்தரவு வரும். ஆக மொத்தத்தில் அந்த உறவால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த ஆண்டு இருக்குது. அதில் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி மிதுனம் ஆல் ஓகே.